ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 271வது தலைப்பு. அர்த்தசாஸ்திரம். தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம் என்கிற நாலில் தர்மத்துக்கு அடுத்தது அர்த்தம். அர்த்தம் என்பதற்கு இங்கே அர்த்தம் நடைமுறை வாழ்க்கை நடத்துவதற்கு பிரயோஜனமாகிற பொருட்கள் என்பதே. வாழ்க்கை நடப்பதற்கு வீடு, வஸ்திரம், ஆகார தானியம் முதலிய என்னவெல்லாம் வாங்குகிறோமோ அவையெல்லாம் அர்த்தத்தில் சேர்ந்தவைதான். இப்படி வாங்குவதற்காக நாம் சம்பாதிக்கிற பணத்துக்கும் அர்த்தம் என்று பெயர். நடைமுறை வாழ்க்கை வாழ்ந்து என்றைக்கோ ஒரு நாள் செத்துப்போய்விட்டு மறுபடி இதே மாதிரி பிறந்து கொண்டிருப்பதற்கே இந்த அர்த்தம் என்று ஆக்கிக் கொண்டு விட்டோமானால் அப்போது அது அனர்த்தம்தான். அர்த்தம் அனர்த்தம் பாவய நித்தியம் என்பதாக இந்த உண்மையைத்தான் எப்போதும் நினைவூட்டிக் கொள்ளும்படி ஆச்சாரியால் உபதேசிக்கிறார். இதில்லாவிட்டால் வாழ முடியவில்லை. ஆத்மாவை பரமாத்மாவை தெரிந்து கொள்வதற்காக எல்லாரும் சந்நியாசியாக போய்விட்டால் யார் அவர்களுக்கு பிக்ஷை பண்ணுவது? அதனால் சம்பாதித்துத்தான் ஆக வேண்டும் என்பதற்காகவே அர்த்தத்தில் ஈடுபட வேண்டும். சாதாரண மனுஷியர்களாக இருக்கப்பட்ட எல்லாருக்கும் இருக்கக்கூடிய நியாயமான ஆசைகளை மிஞ்சி அதியில் போகும்படி விடாமல் அளவோடு அந்த ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காகவும் அர்த்தத்தை நாடி சேர்த்து கொள்ளத்தான் வேண்டும். இங்கே அர்த்தம் என்பது அதற்கு அடுத்ததாக வரும் காமத்துடன் சேர்கிறது. ஆனால் அதோடையே நின்றுவிடக்கூடாது. முடிவாக உள்ள புருஷார்த்தமான மோக்ஷத்தை மறந்து அர்த்த காமம் என்பதிலேயே தலைதெறிக்கப் போய்விடப்படாது. இதற்கெல்லாம் அடிப்படையாக முதலில் வரும் தர்மத்தில் ஆரம்பத்திலிருந்தே பிடிப்பு இருக்க வேண்டும். முதலில் தர்மத்தை சொன்னதற்கு காரணம், இந்த லோகமாகிற மாயா நாடகத்தில் அர்த்த காமங்கள் இல்லாமல் இருக்க முடியாதென்றாலும் இந்த மாயை என்றைக்காவது ஒரு நாளாவது விலகி போய் ஞானமும் மோக்ஷமும் ஏற்பட வேண்டுமென்றால் அப்போது அர்த்த காமங்களிலும் கூட அதர்மத்தை சேர்த்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான். அப்பர் பல பல காமத்தராகி என்கிறார் போல எத்தனையோ காமங்கள் இருந்தாலும் இப்படி ஏதோ ஒரு பொருளிடம் ஆசை இருக்கிறதென்றால் அந்த ஆசையையே தீர்த்து கொள்கிற வைராக்கியம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. ஆனால் அந்த பொருளை திருடி பெறக்கூடாது. இன்னொருத்தனை வஞ்சித்து பெறக்கூடாது. ரதி சுகம் தர்மபத்னியுடன் அனுபவிக்கலாமாயினும் நிஷேத தினங்களில் சாஸ்திரங்களில் விலக்கப்பட்ட நாட்களில் கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும். பரஸ்திரீகளை மனசாலும் நினைக்கப்படாது. பண சம்பாத்தியம் பண்ணலாமாயினும் அதற்காக லஞ்சம் வாங்கக்கூடாது. இன்னொருத்தன் வயிற்றில் அடிக்கக்கூடாது. இப்படியெல்லாம் அர்த்த காமங்களுக்கும் தர்மவேலி போட்டால்தான் என்றைக்கோ ஒரு நாளாவது ஞானப்பழம் மோக்ஷப்பழம் பழுக்க முடியும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.